அனைவருக்கும் வணக்கம். விஜயதசமி ஒரு லைவ் வரணும்னு நினச்சேன். ரொம்ப சந்தோஷம். நிறையா மக்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட மெயின் நோக்கம். இது மூலமாக நிறையா விஷயங்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எடுத்த முயற்சி தான். சின்ன ஒரு பாடலோட நம்ம இந்த ப்ரோக்ராமை தொடருவோம். க்ளோஸ் யுவர் ஐஸ். முடிஞ்சதுன்னா அந்த பாட்டை திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கும். அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம். நான் என்பதேது எனதென்பதேது, நான் எனதென்றறிகின்ற அறிவென்பதேது, நான் என்பதேது எனதென்பதேது, நான் எனதென்றறிகின்ற அறிவென்பதேது, ஊன் என்பதேது உடல் என்பதேது, ஊன் என்பதேது உடல் என்பதேது, உடலுள் ஒளிந்திருக்கும் உயிர் என்பதேது, அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம். புதியது யாவும் புதிதாக தோன்றும், புதிதாக தோன்றுவதே புதிதாக மாறும். புவி மீது யாவும் புதிதாக தோன்றும், புதிதாக தோன்றுவதே புதிதாக மாறும். புதிதாக மாறுவதே புரியாமல் போகும், புதிதாக மாறுவதே புரியாமல் போகும், புரியாமல் போவதே பதிலாக ஆகும். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம். ஒரு கூட்டுக்குள்ளே இரு கட்டுகளாகும், மூடிச்சவிழ்ந்தால் அது பறந்து போகும். ஒரு கூட்டுக்குள்ளே இரு கட்டுகளாகும், மூடிச்சவிழ்ந்தால் அது பறந்து போகும். எளிதான உண்மை இது என்பதாலோ, எளிதான உண்மை இது என்பதாலோ, பல காலம் ஆனாலும் இது மறந்து போகும். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம். நீ காண்பதெல்லாம் உனை காண்பதில்லை, உனை காணும் ஒன்றை நீ காண்பதில்லை. நீ காண்பதெல்லாம் உனை காண்பதில்லை, உனை காணும் ஒன்றை நீ காண்பதில்லை. உனை காணும் ஒன்றை நீ காண வேண்டி, உனை காணும் ஒன்றை நீ காண வேண்டி, அது காணும் ஒன்றை நீ காண வேண்டும். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம்.
பயணம் கைலாயம் என்னும் மலை நோக்கி செல்லும் கடல் மீது செல்லும் வெகு தூர பயணம் கைலாயம் என்னும் மலை நோக்கி செல்லும் கரை சேர்க்க ஒருவன் கட்டாயம் வருவான் கரை சேர்க்க ஒருவன் கட்டாயம் வருவான் கண்மூடி பார்த்தால் கண்ணுக்குள் தெரிவான் கண்மூடி பார்த்தால் கண்ணுக்குள் தெரிவான் அன்பே சிவம் அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம். ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் ஒரு நல்ல நாளில் மக்களெல்லாம் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். நம்ம நிறையா இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, பவர் ஆஃப் ஹாப்பினஸ். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்னா, நம்ம சிந்தனையால் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்க முடியும், செயலால் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். அந்த சிந்தனை செயல்கள்லாம் ஏன் அப்படி அதில் பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி வாழ்கிறது அப்படிங்கும்போது நம்மளோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதில் 3 பார்ட் எடுத்துக்க சொல்கிறோம். 3 பார்ட் என்ன அப்படின்னா, ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ். இப்போ உங்களோட டோட்டல் லைஃப்பில் நமக்கு நிறைய சந்தோஷமான இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு சொல்லுவோம்ல, நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதை நோக்கி தீர்வை நோக்கி ஓடுவோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்மளுடைய பிரச்சனைகளெல்லாம் பிரித்து பார்த்தோம்னா, நமக்கு டிஸ்டர்பிங் ஃபேக்டர் எது அப்படின்னா, சரியாக வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் எது அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், மனம், உடல், பணம், இந்த 3ஐயும் சரியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய பயிற்சிகள்லாம் கொடுக்குறோம். ஸோ அதிலெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தராக ட்ராவல் ஆகுங்க. உங்களோட ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் நாலேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, உங்கள் பொருளை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். ஓகே, அது வெல்த் ரிலேட்டடாக நிறைய சப்போர்ட் பண்ணும். அதை தவிர வந்து நான் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து என்னுடைய இதை வந்து பாஸ்ட்டு 25 இயர்ஸ் ஐ எம் யூஸிங், மோர் தென் 20 இயர்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஹேரை மெயின்டைன் பண்ணுறது, அவுரி கரிசலாங்கண்ணிலாம் போட்ட ஆயில் எடுத்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஒரு விஷயத்தையும் நம்ம பக்குவமாக ஹேண்டில் பண்ணும்போது தேர் இஸ் நோ ப்ராப்ளம். அப்படின்னா அந்த ப்ராப்ளம் டு சொல்யூஷனாக நம்ம எப்படி மாறணும் அப்படின்னா, ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ். இது உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற பீப்புளை குடும்பமாக நீங்கள் உட்கார வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரோக்ராமாக இது கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும், we are getting lot of information. Based on that we are analyzing so many things. நிறைய விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு கிளாரிட்டியோட ட்ராவல் ஆகும்போது ஒன்று நம்ம சிறப்பாக இருக்கலாம். ஓகே, இதில் நம்ம என்ன சார் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 நாளைக்கு 30 rupees. ஓகே, இது ஃபஸ்ட்டு. ஓகேவா, 30 நாள் நான் போடுறதுக்கு ரெடி சார் அப்படின்னா 8754705671 தொடர்பு போட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் என்ன சார் தரும், உங்களுக்கு பாசிட்டிவ் நோட்ஸ் தரக்கூடிய விஷயங்கள்லாம் வராது. ஓகே, அதை உங்களோட ஃபோட்டோவோட நீங்கள் பகிரலாம். உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நம்ம ஒவ்வொரு ரூட்டில் போனால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறையா பீப்புள் நம்மளை வந்துக்கிட்டு எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து சொல்லுவாங்க பாருங்கள். நான் கம்பெனியில் இருக்கும்போது இதெல்லாம் நடந்தது. நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நம்ம பாட்டுக்கு ஒரு இப்போ ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கோம் அப்படின்னா எல்லார் பிரச்சனையும் வந்து சொல்லுவாங்க, நீ இதை பண்ணுப்பான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீ இதை பண்ணுப்பா, ஈஸியாக சௌரியமாக இருக்கலாம்,
இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்கிட்ட வந்து ஒரு தைலம் இருக்குது. ஓகே, ஒரு தைலம் இது மாதிரி குட்டி தைலமாக இருக்கும். ஓகே, இந்த தைலத்தை எடுத்து கையில் தடவிட்டு ஸ்மெல் மட்டும் பண்ணால் போதும். ஸ்மெல் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா சளி பிடிக்காது. ஓகே, அதே மாதிரி அந்த சளி பிடிக்காத தாண்டி தும்பல் வராது. அப்புறம் எடுத்து தலைவலினா எடுத்து தடவுனா போதும். ஹெட்ஏக்ஸ்லேயே 1000 தடவை தடவணும். அதுக்கு எவ்வளோ செலவு சார் அப்படின்னா வெறும் 120 ரூபா. இதுக்கு ஒரு அப்ளிகேஷனில் கொடுத்து அதில் நீங்கள் பேமெண்ட்டை போடலாம். அதில் 9% இன்ஸ்டன்ட்டில் வரும், 27% வரும், 100% வரும் சார் அப்படின்னா எப்படியெல்லாம் அந்த ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கான டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டியில் ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ்க்கு உண்டான ப்ராடக்டையும் ப்ரோக்ராமையும் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் ஆனீங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருவோம். இந்த சேனலில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா, சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பையன் படிச்சுக்கிட்டே இருக்காப்புல, அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வரும். வேலை தேடுறாங்க அப்படின்னா வேலை தேடுறதுக்கு அதுக்கு உண்டான தனி ட்ரைனிங். ஓகே, உங்களோட குழந்தைங்க இப்போ 6வது தான் படிக்கிறான் அப்படின்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தனியாக கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிடுவோம். அதை தவிர வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம். எங்கெங்கே வேலை இருக்குது, வேலைனா என்ன, முதல்ல எப்படி கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லணும், எல்லா விஷயங்களும் இதில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பரை போட்டு மெசேஜை போடுங்க. சார் ஏற்கனவே சொன்னது தான், 30 rupees வெறும் 30 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 1 ரூபா தர முடியுமா அப்படின்னா அதில் உள்ளே நுழைஞ்சி உங்களுக்கு ஒரு பேசிக் திங் வந்துடும். அப்புறம் ஒரு சேனலுக்குள்ளே நுழைஞ்சிருவீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கான ஃபோனுக்கு ரீசார்ஜ், வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறக்கூடிய ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கொடுப்போம். அதுக்குள்ளே எல்லா விஷயங்களும் இருக்கலாம். உங்கள் ஊரில் நல்ல நல்ல வியாபாரிகள்லாம் இதில் கொண்டு வந்துடலாம். ஓகே, உங்களுக்கான ப்ராடக்ட்டும் கிடைக்கும், சர்வீசஸும் கிடைக்கும். அதில் நிறைய ப்ரோக்ராம்ஸும் கொடுப்போம். உங்கள் ஊரில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் சொன்னாங்க, இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது, நான் இது மாதிரி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் கொடுக்குறேங்க, சுகர் இருக்கா, டேப்லெட்டு, அதேமாதிரி சோளம், கம்பு, கேழ்வரகு, பாக்காய், வெந்தயம் போட்ட பவுடர் இருக்குது, பாலில் அரை ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா சுகர் நார்மல் ஆயிடும். அது தவிர 4 புக்கு கொடுக்குறோம். 120 ரூபாய்க்கு 4 புக்கு. அது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்பமாக வாழன்னு ஒரு புக்கு. ஓகே, அது மனசை சரி பண்ணும். அந்த புக்கை படிக்கணும். ஓகே, நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிடுவோம். அப்புறம் கொரியரில் அனுப்புறதுக்கு என்ன 60 rupees, அதையும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனே பே பண்ணலாம். அதுக்கு உண்டான கேஷ்பேக் வந்து ஆரோக்கியம் காக்கும் அக்கு ப்ரெஷர்னு ஒன்று. அதுக்கு நடுவில் ஒரு புக்கு, வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுங்க, சாப்பிடும்போது எப்படி தரையில் உட்காந்து சாப்பிட்றது, சாப்பிட்ற பொருள்னால இன்னும் அது இம்பேக்ட் என்ன, அது வந்து உடம்புக்கு ரிலேட்டடான விஷயங்களை சப்போர்ட் பண்ணும். 3rd one ஆரோக்கியம் காக்கும் அக்கு ப்ரெஷர். இப்போ சக்கரை வியாதினா எந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணணுன்னு இருக்குது, எவ்வளோ தடவை ப்ரெஸ் பண்ணணுன்னு இருக்குது, அந்த புக்கில் இருக்கும். 2 பக்கத்தில் சுகர் டிசீசஸ் பற்றி இருக்கும். தலைவலி அப்படின்னா அதுக்கு ஒரு 2 பக்கத்தில் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பர்ட்டாக போய் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பாட்டுக்கு நிறையா இருக்கிறவங்க போகிறாங்க. அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. என்கிட்ட காசு இருக்கியா, நான் எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவேன். அதுக்கு அவங்களுக்கான நம்ம வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இருக்கிறவங்க செலவு பண்ணிட்டு போகிறாங்க. ஓகேவா? அதையும் இந்த அப்ளிகேஷனில் செலவு பண்ணாங்கன்னா அதில் இப்போ பேட்டா இருக்குது, ட்ரெண்ட்ஸ் இருக்குது, ஜொமேட்டோ இருக்குது, ஸ்விக்கி இருக்குது, அதெல்லாமல் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் இப்போ சக்கரை வியாதிக்கு வந்து முத்ராஸ் இருக்குது. முத்திரை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற முத்திரையை சொல்லிக் கொடுப்போம். அந்த முத்திரையை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு. அதேமாதிரி ஒரு மெடிடேஷனுக்கு உண்டான ஒரு அப்ளிகேஷன், அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது மெடிடேஷன் நம்ம எவ்வளோ தூரம் என்னென்னலாம், அதாவது நான் லேர்ன் பண்ண எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ரொம்ப இலகுவாக, செலவு அதிகமாக இல்லாமல் நமக்கு எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம். இப்போ நான் ஒரு காத்தால ஒரு 5:30 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறேன். அந்த ப்ரோக்ராம் நடக்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா உங்களுக்கான விஷயமாக அது மாறும். எனக்கு கிடைச்ச எந்த நல்ல விஷயங்களாக இருந்தாலும் என்னோட நிறுத்திக்காமல், which I am planning to give it to maximum people. That is the main intention. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நிறைய இடத்துல பார்த்துக்குறோம். அடுத்தவங்களை பார்த்து முட்டாள் முட்டாள் சொல்கிறது தவிர புத்திசாலித்தனத்தை சொல்லி தந்துடலாமே. சார் யார் சார் சொன்னால் கேட்குறாங்க அப்படின்னா அதை பற்றி கவலை இல்லை. அதுக்காக தான் இதுமாதிரி லைவ் போட்டுறோம். நம்ம ஒரு ஜூம் மீட்டிங்னு வைப்போம். ஜூம் மீட்டிங்கை போட்டுட்டு யார் வருவா நம்ம உட்காந்துருக்கணும். இதில் போட்டுட்டு டவுன்லோட் பண்ணி வீடியோ எடுத்து அதில் போஸ்ட் பண்ணிடுவோம், யூடியூப்பில் போட்டுருவோம். அப்படின்னா யார் வருவாங்க, எப்போ வருவாங்க தெரியாது. மழை எப்போ பெய்யுமோ, மழை பெய்யும் போது மக்கள் பயன்படுத்திக்கிறது தான் இயற்கையும் இறைவனுடைய ரூல். அப்படிங்கும்போது நம்ம பேச்சை யார் கேட்குறா அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நல்ல விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யாருக்கும் பிரயோஜனப்படும். ஓகே, இந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக மாறும்.
இல்லை தள்ளியே நின்றுக்கிட்டே இருக்கோம் சார். அதெல்லாம் வந்து இல்லை சார், நீ காத்தால பெஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து மருந்து அடிக்கிறதுக்கு வந்திருந்தேன். அவருக்கு கொடுத்தேன். சார் 30 ரூபா தானே சார், நான் போட்டுறேன் சார் அப்படின்ட்டு உடனே ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபோனுக்கு ரீசார்ஜ்லாம் போட்டுக்கலாம்ப்பா, கேஷ்பேக்லாம் வரும். உடனே சொன்னேன். அதாவது என்னென்னா, ரொம்ப சின்ன சின்ன மக்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்கெல்லாம் தாராளமாக பயன்படுத்திக்கிறாங்க. அது மாதிரி நம்ம சொல்கிறதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை புரிகிற மக்கள் உங்களுக்கான தளமாக நீங்கள் மாற்றிக்கும் போது நிறைய விஷயங்கள். இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப் சேனல்னு ஒன்று வச்சுருக்கேன். அந்த சேனலுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டின்னு இந்த 30 ரூபீஸில் உங்களுக்கு அதில் இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் இட் வில் ஹெல்ப் யூ டு கெட் த நாலேஜ். ஒருத்தர் கிடச்சிருச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரு மேம்படலாம், டிசீஸ் ஃப்ரீ லைஃபாக இருக்கலாம், ஆரோக்கியமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஆப்டிக்கல், இப்போ கண்ணாடி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த கண்ணாடி 4000 ரூபா கண்ணாடி, 4000 ரூபாய்க்கு 1000 ரூபா கேஷ்பேக் வந்தால் எப்படி இருக்கும்? 27%, 100% ஆப்ஷன் இருக்குது. சார் உடனே வேணும் அப்படின்னா 9%. ஓகே, எனக்கு வந்து பொறுமையாக வரட்டும் சார் அப்படின்னா 27%. எனக்கு இப்போ பரப்ப வரட்டும் சார், எனக்கு இப்போ வந்து ஒன்றும் ஆப்பறதில்லை சார் அப்படின்னா 100% வரைக்கும். இது எல்லாமே டுகெதர்னஸ். நம்ம எல்லோரும் ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி பணக்காரங்களை செலவு பண்ண சொல்கிறோம், ஏழை எடுத்துக்க சொல்கிறோம், சின்ன வியாபாரி ஜெயிக்க சொல்கிறோம். சார் நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வியாபாரியையும் கொண்டு வந்து எல்லா வியாபாரிகளும் சௌரியமாக இருக்கும். இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா ஆப்டிக்கல், அந்த ஆப்டிக்கலை நான் கொண்டு வந்துருக்கேன். ஸோ இது மாதிரி ஒரு இடத்துல இப்போ யோகா டீச்சர் ஒரு நண்பர், அவர் சிவம் யோகா அகாடமின்னு, அவர் கும்பகோணத்தில் இருக்கிறவர், அவரை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மக்களாக, நல்ல மக்களாக, நம்மளோட கான்செப்ட் என்னென்னா, see the good, hear the good, speak the good, do the good, feel the good, share the good. அவ்வளோதான். see the good, hear the good, speak the good, do the good வரைக்கும் இருப்போம்ல. அதை தாண்டி ஃபீல் த குட். ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பண்ணாலோ பார்த்தாலோ இருக்கும்போது இருக்கக்கூடிய எஃபெக்டே வேறு. அதை தாண்டி கீப் ஆன் ஷேரிங் டு அதர் பீப்புள் அப்படிங்கிற கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சந்தோஷம். நம்ம இதில் வந்து உங்களுக்கு நம்பரும் போடுறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயம் கொடுக்கறது முக்கியம் இல்லை. இப்போ 59 வயசாச்சு, 59 அப்படின்னா இருக்கிற வரைக்கும் சொல்லுவோம். நம்மளால் யாருக்கு முடியுமோ, எல்லாருக்கிட்டையும் எல்லாம் சொல்லிட முடியாதுல்ல. நம்ம யாராருக்கு இது போய் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து they can let them use it. அதனால் நம்மளுடைய டயத்தை ஸ்பாயில் பண்ணுற நிறைய மீடியாஸில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. டிஸ்டர்பிங் ஃபேக்டர். நம்மளோட டயத்தை கன்சியூம் பண்ணுறதுக்கும் இருக்கிறவங்க ஜாலியாக பொழுத போட்டுவாங்க. ஆனால் குழப்பம் பார்க்கணும்னா டைம் இஸ் ப்ரெஷியஸ். அந்த நேரத்தை நம்ம எவ்வளோ தூரம் வேல்யூபிளாக மாற்றுறோம் அப்படிங்கிற தன்மைக்குள்ளே நம்ம ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு வந்து ஒரு அம்மா வந்து, சார் கால் ஆணிக்கு என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் பண்ணல வேண்டாமா, 75 ரூபா என்ன பண்ணணும்னு சொல்லுவோம். ஓகே, கால் ஆணி, பித்து வெடிப்பு, உடம்புல இருக்கிற சொரியாசிஸ், வேப்பலை, குங்குலி, ஆமணக்கு என்ன போட்ட களிம்பு. ஓகே, இந்த களிம்பு அப்ளை பண்ணால் போதும்னு ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும், என்ன ஏது, ரொம்ப சந்தோஷம். கேட்டு வாங்கிட்டு போனாங்க நேற்று. எதுக்கு சொல்ல வரேன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நம்ம எல்லாத்தையும் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கோம். அதாவது ஹெல்த் கான்ஷியஸாக ட்ராவல் ஆகுது, மணி கான்ஷியஸாக ட்ராவல் ஆகுது, ஹாப்பினஸ் கான்ஷியஸாக ட்ராவல் ஆகுது. தட் வில் ஹெல்ப் யூ பிகம் அ சொல்யூஷன் ப்ரொவைடர் ஃபார் யூ அண்ட் அதர்ஸ். நீங்கள் உங்களுக்கு சொல்யூஷன் ப்ரொவைடராக மாறிடுவீங்க. பிரச்சனையை பற்றியே சொல்ல மாட்டீங்க. எப்பொழுதுமே சளியே பிடிக்காதுன்னு ஒரு தைலத்தை தடவை ஸ்மெல் பண்ணால் சளி பிடிக்காது ஏன்டா, அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது. அதனால் லைக் தட் யூ பிளான் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் அ வேல்யூபிள் வே. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து இந்த லைவ் போடணும்னு ரொம்ப நாள் காத்தாலேருந்து மெனக்கட்டேன். வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. இந்த பாடல்களை அசை போட்டுக்கிட்டே 3 வேளை சாப்பிட்ற மாதிரி இந்த இப்போ நம்ம வச்ச பாருங்க. இந்த பாட்டை 3 டைம்ஸ், காத்தால ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, ராத்திரி தான் கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். வாழ்க பல்லாண்டு, நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம். தேங்க்ஸ் அலாட். கீழே டிஆர்வி திருச்சியிலிருந்து. நன்றி நண்பர்களே. 8754705671 தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்லேயே இருந்து நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட நம்மளை ட்ராவல் பண்ணலாம். நான் சொல்லித்தர விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். யூ ஸ்டார்ட் ஏர்னிங் மணி அண்ட் கிவிங் தட் ஹெல்த்தி ப்ராக்டிசஸ் டு த பீப்புள். ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்கணும், ஹாப்பியான உலகத்தை உருவாக்கும். அதாவது ஒவ்வொருத்தரையும் நம்ம சந்தோஷப்படுத்த ஆரம்பிக்கும் போது நமக்கான பீப்புள் நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ளே சேருவாங்க. அதுதான் டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டியோட மெயின் நோக்கம். வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு. மனிதனுக்கு பிறப்பு மட்டும்தான், இறப்பே கிடையாது. இஃப் தே ஆர் டூயிங் குட் டு தெம், குட் டு அதர்ஸ், நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம். அது உண்மைக்கும் நன்மைக்குமாக தான் இருக்கும்.
ஏன்னா நான் சென்ட் ஜோசப்பில் படித்தேன், அதில் வெளியில் உண்மைக்கும் நன்மைக்கும் போட்டிருக்கோம். அப்துல் கலாம் படித்த காலேஜ். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்.